சுவர்ண அபிஷேகம், தங்க அபிஷேகம் என்பது செழிப்பு, செல்வம் மற்றும் வளத்தை வரவழைப்பதற்காக தெய்வங்களுக்கு நீர், நெல், பால் அல்லது தங்கம் கலந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யும் ஒரு புனித சடங்காகும். இது பெரும்பாலும் லட்சுமி தேவி அல்லது பைரவர் போன்ற தெய்வங்களுக்காக பௌர்ணமி போன்ற மங்களகரமான நாட்களில் அல்லது கோயில் திருவிழாக்களின் பிரம்மோற்சவம் ஒரு பகுதியாக செய்யப்படுகிறது. ஸ்வர்ண/சூர்ண அபிஷேகத்தின் முக்கிய அம்சங்கள். முக்கியத்துவம்: இது பூர்ண கனக அபிஷேகத்துடன் இணைந்து செய்யப்படும் போது பக்தர்களுக்கு அளவற்ற செல்வத்தை அளித்து தடைகளை நீக்கி செழிப்பை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. சடங்கு அம்சங்கள்: தெய்வத்திற்கு தங்கப் பொருட்கள் கலந்த நீரும், மஞ்சள், சந்தனம் மற்றும் மலர்கள் போன்ற பாரம்பரிய பொருட்களும் படைக்கப்படுகின்றன. சந்தர்ப்பங்கள்: ஸ்ரீபுரம் பொற்கோயில், ஸ்வர்ணலக்ஷ்மி போன்ற கோயில்களிலும், பிரம்மோற்சவம், சூர்ண அபிஷேகம் போன்ற கோயில் திருவிழாக்களிலும் நிகழ்த்தப்படும். கனக அபிஷேகம்: இது போன்ற ஒரு சடங்கு இந்து பாரம்பரியத்தில் பொதுவாக 4ஆம் தலைமுறை மகன் பிறக்கும்போது குடும்பத்தில் உள்ள மூத்த உறுப்பினர்களுக்காக நடத்தப்படுகிறது. இதில் அளவற்ற ஆசீர்வாதத்தின் அடையாளமாக பெரியவர்கள் மீது தங்கம் தூவப்படுகிறது. பொதுவாக தொடர்புடைய கோயில்கள் மற்றும் தலங்கள்: பைரவ பீடம், பௌர்ணமி தங்க அபிஷேகம் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. ஸ்ரீபுரம் பொற்கோவில், ஸ்ரீபுரம் இணையதளத்தின்படி தினசரி ஸ்வர்ண லட்சுமி அபிஷேகம் வழங்கப்படுகிறது. கோயில் திருவிழாக்கள் பெரும்பாலும் பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாள் கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அமையும்.